142வது பாடல் பாடுவோம். தேவநாம மகிமைக்கென்று காணிக்கை பெற்றுக்கொள்ளப்படும். என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. வாரத்தின் முதல் நாள் மாறி காலையில் எழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள் மாறி காலையில் எழுந்த நாள், நேரே கல்லறைக்கு சென்று நின்றுமே கலங்கினாள், நேரே கல்லறைக்கு சென்று நின்றுமே கலங்கினாள். என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. கல்லறை மூடிய கல்லை புரட்டி இருந்ததும், கல்லறை மூடிய கல்லை புரட்டி இருந்ததும், கர்த்தராரின் தூதன் அங்கு காட்சியிருந்ததும், கர்த்தராரின் தூதன் அங்கு காட்சியிருந்ததும். என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. மாறித்தோரிடையில் இயேசு மன்னன் இல்லை என்றதும், மாறித்தோரிடையில் இயேசு மன்னன் இல்லை என்றதும், உயிர்த்தெழுந்திட்டார் இது உண்மை என்று சொன்னதும், உயிர்த்தெழுந்திட்டார் இது உண்மை என்று சொன்னதும். என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. நம்பாமல் மரியாள் அங்கு நாடி நின்றெழுததும், நம்பாமல் மரியாள் அங்கு நாடி நின்றெழுததும், பின்பாக இயேசுவே நின்று பேர் சொல்லி அழைத்ததும், பின்பாக இயேசுவே நின்று பேர் சொல்லி அழைத்ததும். என்ன காட்சி இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. தோணி அறிந்து மரியாள் தொழுது விழுந்தது, தோணி அறிந்து மரியாள் தொழுது விழுந்ததும், கனிந்த வாக்கோடே இயேசு காட்சி அமைக்கின்றதும், கனிந்த வாக்கோடே இயேசு காட்சி அமைக்கின்றதும். என்ன காட்சி என்ன சாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி, இயேசு கல்லறையை விட்டெழுந்த மாட்சி. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. ஏமா இதை மறுபடியும் 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 கேட்டுட்டே இருக்கீங்க? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் என்னைக்கு இருக்குமோ அன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். அல்லேலூயா. வானம் பூமி மாறினாலுடைய வார்த்தை என்ன செய்யாதான்? மாறவே மாறாது. அதுல கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்பவும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கு. என்னத்தை கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டுட்டு போக போறோம்? ஏன்னா நம்முடைய மீட்பரே உயிர் தெழுந்துட்டாரு. அவரோடு கூட நம்மை மகிமையில கொண்டு போக மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அதனால அந்த சந்தோஷம் எப்போதும் நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். என்ன வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொன்னாரு, கடைசி நாட்களே நான் அவரை காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்ணால பார்ப்பேன்னாரு. அல்லேலூயா. அந்த சந்தோஷம், அந்த நிறைவு, அந்த மகிமை எப்போது நம்ம கூட. அதனால சோகம் எல்லாத்தையும் தள்ளி வச்சிருங்க. மரியாள் அழுதுட்டே இருந்தாங்க இல்லையா கல்லறைக்கு? என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். இயேசு பின்னாடி நின்று எப்படி கூப்பிட்டாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி கூப்பிட்டாரு? மரியாளே அழாதே இல்லையா? அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது. பின்ன என்ன பயம்? கர்த்தர் நம்மோடு இருக்கிற. சந்தோஷமாய் பாடுவோமா? நான் உயிர்த்தேன் இந்த நல்ல தூதை கொண்டு நீ தானே சகோதரருக்கு சாற்று என்று சொன்னதும், உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் ஒதுங்குமே பாவிக்கும் தவித்து நிற்கும் அநாதன் தாங்கிரச் செய்வார். கரங்களை தட்டி, நான் உயிர்த்தேன் என்ற இந்த நல்ல தூதை கொண்டு நீ, நான் உயிர்த்தேன் என்ற இந்த நானே சகோதரருக்கு
ஜெபிப்போம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருந்து எங்களை ஆண்டு நடத்தி வருகிற பரிசுத்தமும் நீதி நிறைந்த நல்ல கர்த்தாவே, இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை நாங்கள் கொண்டாடி வருகிற இந்த தருணத்திற்காக மக்கு சோதரம் சொல்கிறோம். கடந்த வருடத்திலே இந்த நாளை நாங்கள் கொண்டாடின தருணத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். என்றளவும் எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து இந்த உலகத்தில் உயிரோடு காத்து எங்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து ஆண்டவரே இன்றைக்கு வரைக்கும் காத்து வந்தீரப்பா, உமக்கு சோதரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இவ்வளவு நேரமாக வந்து பாடல் பாடினோம், வேதம் வாசித்தோம், ஜெபித்தோம், பல வழிகளிலும் உடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை கொண்டு சேர்த்தோம். இப்பொழுது எங்களுடைய கரங்களிலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை உடைய சமூகத்தில் நாங்கள் பயபக்தியோடு படைத்திருக்கிறோம். எங்கே படைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆராதனுடைய பை காணிக்கைகளுக்காக சோதரம், பிடியரிசி காணிக்கைகள், முதல் பலன் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகள், நேர்ச்சை பெட்டி காணிக்கைகள், இன்னும் அறுவடை பண்டிகைக்கான காணிக்கை கவர்கள் எல்லாவற்றுக்காக மெய் சோதரிக்கிறோம். விசேஷ காணிக்கையாக ஆண்டவர் ஏஞ்சலின் ஆஷாவுக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காக அவருடைய அன்பு தாயார் மணியம்மாள் அவர்கள் 2 வாழைப்பழ கொலைகளை காணிக்கையாக வாங்கி வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளுக்காக சோதரம். விசேஷமாக இன்றைய தினம் இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை மத்தியான நேரத்திலே எங்கள் கிராமத்துக்கே ஆண்டவரே சோதரம் ஆகார விருந்து கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் செய்கிற திரு எம் கைலாசம் ஐயா, திருமதி எம் லேயாள் தம்பதியினருக்காக சோதரம், அருமையான அவருடைய குழந்தைகளுக்காக சோதரம், காலஞ்சென்ற உண்மையான முற்பிதாக்கள் திரு முத்தையா கமலம் தம்பதியினருக்காக நமக்கு சோதரம் சொல்கிறோம். அவருடைய ஏனைய பிள்ளைகளுக்காக சோதரம் சொல்கிறோம். கர்த்தர் அந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரிப்பீராக. என்னுடைய ஆசீர்வாதங்களை எங்கள் ஜனங்களுக்கு ஏராளமாய் திரும்ப கொடுக்க முடியாது செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பொருத்தனைகள், அவருடைய வேண்டுதல்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அவருடைய திட்டங்களெல்லாம் நிறைவேறுவதாக. ஒன்றிலும் குறைவின்றி ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆதரித்து பாதுகாத்துக் கொள்வீராக. அந்த பண்டிகை காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. எங்கள் ஜனங்கள் எல்லாரும் ஏழைப்பட்ட ஜனங்களப்பா, நாங்கள் எங்கள் முற்பிதாக்கள் வயல்வெளிகளிலே வேலை செய்து ஆண்டவரே சோதர அடிமைகளாகவும் கொத்தடிமைகளாக எங்கள் ஜனங்கள் இருந்ததை நாங்கள் திரும்பி பார்த்து இந்த நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற உயர்வுக்காக உமக்கு சோதர பலிகளை எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி நன்றி சொல்கிறோம். கர்த்தாவை உமக்கு சோதரம் சோதரம் அப்பா, நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக சோதரம் பண்ணுகிறோம். கேட்க இருக்கிற உடைய வசனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை எங்களுக்கு பெற்று பகிர்ந்து எங்களுக்கு புரியும்படி ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை துவனிக்க பண்ணும். ஆராதனை முடிபெறுந்தும் எங்களோடு தங்கிறோம். இயேசு ரட்சகர் மூலமாக எல்லாவற்றையும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.